இங்க பேசுறது நமக்காக, இங்க பேசுறது அடுத்த தலைமுறைக்காக. அதனால நிறைய எல்லாம் பேச மாட்டேன், மேக்சிமம் 5 மினிட்ஸ்ல முடிச்சிருவேன். நீங்க இன்ட்ரெஸ்ட் காட்டினீங்க நம்புறேன். நான் ஒவ்வொரு ஆசிரியரும் ஒவ்வொரு பள்ளியிலும் இன்னைக்கு கொடுக்கிற ஒவ்வொரு ஒர்க்குக்கும் ஒவ்வொரு காரணம் இருக்கிறது. ஒவ்வொரு காரணத்தையும் ஒவ்வொரு ஆசிரியரும் ஒவ்வொரு முறை விளக்கி கொண்டு இருக்க மாட்டார்கள். நாளைய நாளில் அவர்களுக்கு பயன் தரும். அதனால ஆசிரியர் சொல்லை நாம் பின்பற்ற வேண்டும் என்று நம் பிள்ளைகளுக்கு ஒவ்வொரு நாளும் சொல்லித்தர வேண்டும். ஏன் சார் அப்படின்னா, தாயை நேசித்தவன் தாழ்ந்ததில்லை, தாய் நாட்டை நேசித்தவன் வீழ்ந்ததில்லை. அதே போல ஆசிரியரின் சொல்லில் நின்று வாழ்ந்தவன் தோற்றதாக வரலாறு இல்லை. ஆதலால் ஆசிரியரின் சொல்லில் நாம் இருக்க வேண்டும். இரண்டாவது, முதல்ல சுமையாதான் தெரிஞ்சிச்சு அந்த கட்டாயம், ஆனா அதை வச்சுதான் அவங்க பயணம் செஞ்சாங்க. அதே மாதிரி தான் கல்வி என்பது இன்னைக்கு சுமையாகத்தான் நமக்கு தெரியும். ஸ்பெஷல் கிளாஸ்ன்னு பார்த்தாலும் சரி, நைட் கிளாஸ்ன்னு பார்த்தாலும் சரி, காலையில் எழுதுறதும் சரி, ட்ரெஸ்ஸு ரெடி பண்ணி கொடுக்கணும்னு சொல்லி பசங்க படிக்கிறது முடியல, ஸ்பீச்சு, எஸ்ஏ, காம்படிஷன், வறுமை எல்லாம் ரைட்டு, இன்னைக்கு சுமையாகத்தான் இருக்கும். ஆனால் நாளை இன்னைக்கு இந்த பிள்ளைகள் கல்வியை சுமந்தால் இன்ஷா அல்லாஹ் நாளை வாழ்நாள் முழுவதும் அந்த கல்வி அந்த மாணவர்களை சுமக்கும் என்பதில் எந்தவித மாற்று கருத்து இல்லை. காரணம், புத்தகங்கள் வெறும் நம்ம தாள்களாக பார்க்கிறோம், புத்தகங்கள் வெறும் ஒரு காகிதமாக பார்க்கிறோம். அப்படி அல்ல. புத்தகத்துக்கு நம்ம மதிப்பே சொல்ல முடியாது. அது தொட்டு பார்த்தால் காகிதம், தொடர்ந்து வாசித்தால் உலகத்தையே மாற்றுகின்ற பேர் ஆயுதமாகத்தான் புத்தகங்கள் இருக்கிறது. அதனால் பிள்ளைகளுக்கு புத்தகங்களை படிக்கின்ற அந்த ஆர்வத்தை ஒவ்வொரு நாளும் நாம் ஏற்க வேண்டும். மூணாவது, அந்த ஸ்டோரியில 2 ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி தானா கிரியேட்டிவிட்டியா பண்றேன்னு சொல்லிட்டு ஆசிரியர் பேச்சு கேட்காம நகர்ந்துட்டாங்களோ, அவங்களுடைய வாழ்க்கையை தொடர முடியல, வெற்றி அடைய முடியல. அதே போல நம்ம கூட இருக்கக்கூடிய பிள்ளைகளுடைய ஃப்ரெண்ட்ஸ் எந்த மாதிரி இருக்கிறாங்க, அவங்கள வழி கெடுக்கிறாங்களா வழி கொடுக்குறாங்களான்னு பார்க்கணும். ஏன்னா இன்னைக்கு எல்லோருக்குமே ஃபேஸ்புக்கில் அக்கௌண்ட் இருக்கணும்னு ஆசைப்படுறோம். ஆனால் ஒவ்வொரு பெற்றோரும் தன்னுடைய பிள்ளையுடைய ஃபேஸ்புக்கில் வரணும்னு ஆசைப்படணும். நாம் இன்ஸ்டாவில் என் பிள்ளை ஃபாலோ பண்ணுறான்னு நம்ம நினைக்கிறோம், அது மேட்ரு கிடையாது. என் பிள்ளையின் திறமையை கண்டு எத்தனை பேர் ஃபாலோ பண்ணுறாங்க, அதுதான் மேட்ரு. ஏன் அப்படின்னு கேட்டா, வள்ளுவன் 2 அழகாக குறள் சொல்றார், அதை நான் சொல்லி முடிக்கிறேன். என்னன்னா, முதல்ல தந்தை சொல்றார், தந்தை மகருக்கு செய்யும் உதவி அவையத்து முந்தி இருப்ப செயல். ஒவ்வொரு பெற்றோருக்கும் என்னடா வேலைன்னா, டேலண்டட் பர்சனாலிட்டிஸ் அச்சீவ் பண்ணக்கூடியவர்கள், ஆலிம்கள், ஹசரத்கள், இமாம்கள், ஆசிரியர்கள், யாரெல்லாம் படித்தவங்களா இருக்காங்களோ அவர்களிடம் நம் பிள்ளையை கொண்டு சேர்க்க வேண்டிய கடமையும் பொறுமையும் பொறுப்பும் ஒவ்வொரு பெற்றோருக்கும் உண்டு. அதுக்கு ரிட்டர்ன் என்ன சார் கிடைக்கும்னா, மகன் கல்வியை பெற்று நல்ல ஒழுக்கம் பெற்று வாழ்ந்து வளர்ந்து என்னடா செய்வான் அப்படின்னா, அப்படி போகும்போது நாளைக்கு உலகம் சொல்லணுமா என்னன்னா, மகன் தந்தைக்கு செய்யும் நன்றி இவன் தந்தை என் நோற்றான் கொள் என்னும் சொல் என்று சொல்கிறார். அதாவது என்னடா என்ன தவண்டா பண்ணான், இப்பேற்பட்ட ஒரு பிள்ளை எப்படா பெத்தான், என்னடா தவன் செஞ்சிருப்பான். அந்த அளவுக்கு நம் பிள்ளையை பிறர் பாராட்ட வேண்டும் என்றால் 2 விஷயம்தான். ஒன்று இல்ம், எஜுகேஷன், அதுலேயே ஸ்போர்ட்ஸை நம்ம சேர்த்துக்கணும். அடுத்து அமல், எந்த மாதிரி நம்ம கேரக்டரை மெயின்டைன் பண்ணுறோம், அதுதான் ரொம்ப முக்கியம். ஏன் என்று சொன்னால், இதுவரை நாம் என்ன நினைக்கிறோம்னா, கல்வி எஜுகேஷன் ஹோனா ஹோனா காய்கு ஹோனா, நம் பிள்ளை வாழ்வதற்கு சத்தியமாக கிடையாது. இனிமேல் அதை மாற்றி பார்க்கணும். என் பிள்ளைக்கு கல்வி தேவை, வெறும் வாழ்வதற்கு அல்ல, இந்த தேசத்தை ஆள்வதற்கு என்ற ஒரு உணர்வினை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதற்காக எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் பரவாயில்லை, என் உயிர் சென்றாலும் பரவாயில்லை, அடுத்தவருக்கு என் பிள்ளை ஒரு நல்லவனாக, ஒரு மனிதனாக, ஒரு நல்ல இந்தியனாக, ஒரு முஸ்லீமாக, ஒரு நல்ல மனம் படைத்தவனாக அனைத்து சமுதாய மக்களுக்கும் அனைவரின் இதயத்திலும் என் பிள்ளை நிற்கும் அளவிற்கு என்னுடைய பிள்ளையை நான் உருவாக்குவேன் என்ற ஒரு விதையினை இன்று நாம் விதைக்கும் பொழுது இன்ஷா அல்லாஹ் இதே மாதிரி இன்னொரு 15 வருஷம் போச்சுன்னு வைங்களேன், நம்முடைய பிள்ளைகள் டிகிரி வாங்குவாங்க,
டிகிரி வாங்கிட்ட பிறகு அவங்க பண்ற சேவையில் எப்படி இருக்கணும்னா ஒவ்வொருத்தரும் பச்சை பேனாவில் சைன் பண்ற அளவுக்கு நாம் மாற்ற வேண்டும். அதில் எந்த வித சுணுக்கமும் இருக்கக்கூடாது. வீழ்வது ஒரு முறை பரவாயில்லை, கவலை வேண்டாம். வாழ்வதும் வளர்வதும் நமது தேசமாக இருக்கட்டும். வாழ்வது ஒரு முறை, நம்மை வாழ்த்தட்டும் அடுத்த தலைமுறை. வாய்ப்புக்கு நன்றி. வாழ்வோம், வளர்வோம், வெல்வோம். இன்ஷா அல்லாஹ் அடுத்த தருணத்தில் சந்திப்போம். அனைத்து பெற்றோர்களுக்கும், மாணவர்களுக்கும், ஆசிரியர்களுக்கும், இந்த ஜப்பார் குடும்பத்திற்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். வாஹிரு தாவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.